தமிழ் பட்சத்தில் அடிக்கடி சில விஷயங்களை பற்றி பேசுவோம். அதில் முக்கியமான ஒன்று தான் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம வாழ்க்கையில் இப்போ ஏன் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதும், அரசியலை பற்றியான புரிதல் ஏன் நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம குடும்பம். குடும்பம் விட்டுட்டு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களானாலும் சரி, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களானாலும் சரி, வேறு எதுவுமே யோசிக்க மாட்டோம். அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேறு குடும்பம் சார்ந்து இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம், அவங்களுடைய மறைவு அவங்களுடைய குடும்பத்தை பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களுக்கு சொத்து சுகம் அப்படிங்கிறது இருக்கும். அதை விடுத்து மிடில் கிளாஸ் எடுத்து பார்த்தோம்னா, இழப்பு உறவும் இழந்துருச்சு, அவங்களுடைய பணமும் இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இதுக்காகத்தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை எடுங்க இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. பட் டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணலாம், அப்படி கம்பேர் பண்ண பிறகு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸி மெத்தட்ஸ் என்னால் சொல்லித்தர முடியும். கீழே அதை கம்பேர் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதையும் சொடக்கி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒட்டுமொத்தமாக நம்ம குடும்பத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ, அதுவும் அரசியல் சதுரங்கத்தில். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். மாதம் ஒரு 695 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா 2 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, ஒரு ராகுல் அப்படிங்கிறவர் 30 வயசில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அடுத்த 30 வருடங்களுக்கு. கரெக்டாக 65 வயசில் அவருடைய டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது முடியும். அப்போது 30 வருஷம் எடுத்திருக்காருல, 35 வயசில் எடுத்திருக்காரு, 30 வருஷம் எடுக்கிறாரு. இந்த 30 வருஷமும் மாதம் 695 ரூபா கொடுத்தாருனா 2 கோடி ரூபாய். ஒருவேளை 50வது வயதில் ராகுல் இறந்துட்டார் அப்படின்னா அந்த 2 கோடி ரூபாய் ராகுலுக்கு கிடைக்கும். சப்போஸ் 65 வயசுக்கு மேலே ராகுல் உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவருடைய டேர்ம் முடிஞ்சிருச்சு, அந்த இன்சூரன்ஸ்க்கான டேர்ம் முடிஞ்சிருச்சு. பட் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவருக்கு பணம் எதுவுமே கிடைக்காது. இதை தான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் நமக்கு திரும்ப கிடைக்காது. அப்போது நம்ம இவ்வளோ நாள் கட்டின அந்த 30 வருஷம் கட்டின பணம் எல்லாம் வீணாக போயிருமே விக்கி அப்படின்னு கேட்டால், பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. அதுக்கு அதிநவீனமாக வந்தது தான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம 695 ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியத்தில் ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். 65 வயசுக்கு மேலேயும் ராகுல் உயிரோடு இருந்தார் என்றால் அந்த 30 வருஷம் அவர் கட்டின ப்ரீமியம் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைச்சிரும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட். இதில் ப்ரீமியம் அப்படிங்கிறது அந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குமே தவிர அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற அளவுக்கு கூடுதலாக இருக்காது. இங்கே நம்ம கட்டின பணம் திரும்பியும் கிடைச்சிரும். இவ்வளோதான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆனால் இதில் அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும், பே அவுட் எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக 60 வயசுக்குள்ளேயே ராகுல் இறந்துட்டார். அவங்களுடைய குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய், 695 ரூபாய்க்கு அவர் கட்டிட்டு இருக்காருன்னா 2 கோடி ரூபாய் ஒரே லம்சமாக கிடைக்கணுமா, இல்லை ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபாய், மீதம் இருக்கும் 1 கோடி ரூபாயை 10 வருடங்களுக்கு மாதம் இவ்வளோ தொகையை வச்சு கிடைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பே அவுட் மெத்தடில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் நான் முதலே சொன்னேன், அதுக்கான லிங்க் தான் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி. கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு என்ன விக்கி கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட், உங்களுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஒவ்வொரு நிறுவனத்தையும் எடுத்து நீங்கள் படிக்கும்போது அதனுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதனுடைய பே அவுட் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமாக இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ்னால் திடீர்னு ராகுலுக்கு கேன்சர் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அவர் டேர்ம் இன்சூரன்ஸில் இந்த ஒரு ரைடர் ஆட் பண்ணியிருக்காருன்னா உடனடியாக அதுக்கான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் எந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அடிஷ்னல் ரைடர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை கேட்டுக்கோங்க. அடுத்ததாக கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறதுல பல நோய்களும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்குள்ளே வந்துடும். அந்த நோய்கள் ஏதாவது ஒரு நபருக்கு இருக்கிறது என்றால் உடனடியாக அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமோ அந்த பணத்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும். இந்தியாவில் மட்டும்தான் 90 வயசுக்கும் அதிகமான அந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நம்மளால் எடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக டேக்ஸ் பெனிஃபிட் தான். ஏடிசி வழியாக நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கும், 10/10D வழியாகவும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டாக இருக்குது. குடும்பத்தை பாதுகாப்பதற்கான முக்கியமான சில விஷயங்கள் இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்குது. சரி, இதில் எத்தனை ரூபாய், 2 கோடின்னு சொல்கிற விக்கி, எனக்கு 2 கோடி ரூபாய் தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதை உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த நிறுவனம் டிசைட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இத்தனை ரூபாய் நீங்கள் வருமானம் பெறுபவராக இருந்தீர்கள் என்றால் உங்களால் மேக்ஸிமம் இவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுக்க முடியும், ஏன்னா உங்களால் அவ்வளோ ப்ரீமியம் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனியே சொல்லுவாங்க.
அப்போ எவ்வளவு சீக்கிரமாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வயசு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 30 வயசில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஒரு 25 வயசில் எடுக்கிறீங்கன்னா, எத்தனை வருடங்களுக்கு உங்களை நம்பி உங்களுடைய குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை சில நபர்களுக்கு 50வது வயசுலேயே அவங்க தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ 51வது வயசில் அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை இருக்குமா? இருக்காது. அப்போது ஒவ்வொரு நபருக்கும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸினுடைய டேர்ம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். 10 வருடங்கள் உங்களுடைய மாத சம்பளத்தை கணக்கு போட்டு அந்த 10 மடங்கான ஒரு அமௌண்ட் தான் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கணும். அப்படி ஒரு அமௌண்ட் கிடைச்சாதான் நம்முடைய குடும்பத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். இல்லை விக்கி, நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தது, இல்லை நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான இல்லாட்டி வேறு ஏதாவது நோய் இருந்தது என்றாலும் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக போனீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 15% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த ரைடர் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர். இந்த ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது நீங்கள் அடுத்ததாக எழுந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில் உங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சார்பாக பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப மஸ்ட் தான். பட் எதை எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எந்த மாதிரியான கிரைட்டீரியா இருக்குது, அதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக உங்களுக்கு புரிந்த பிறகு நிறைய கேள்விகள் கேளுங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சு கேளுங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்த பிறகு தான் எந்த ஒரு இன்சூரன்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த கேள்விகள் தான் உங்களுடைய உழைப்பின் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி கேள்விகள் கேட்காம விட்டுட்டோன்னா, நீங்கள் இந்த இடத்துல இந்த தவறு சொல்லியிருக்கீங்க, இல்லை இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஏஜென்ட் சொல்லும்போது, இல்லாட்டி அந்த நிறுவனம் சொல்லும்போது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கான ஹெல்ப் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.